எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஆர்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் பார்க்கலாம். 1/2 கிலோ சங்கரா மீன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் தேவைக்கேற்ப. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், 6 பச்சை மிளகாய், 7 பல் பூண்டு, 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சீரகம், வெந்தயம் தூள் இது தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். எலுமிச்சை அளவில் புளி கரைசல், 1/2 மூடி தேங்காய், 1 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கட்டும். வெங்காயம் வதக்காச்சு. பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எப்போவுமே மீன் குழம்பு மண் சட்டியில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். தக்காளி சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கலாம். இந்த மெத்தடில் மீன் குழம்பு செஞ்சால் வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கட்டும். நல்லா வதக்காச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், சீரகம், வெந்தயம் தூள் இது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். புளி கரைசலும் சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. மூடி வச்சுக்கலாம். கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். அலைக்கா கிளறி விட்டுக்கலாம். மீன் சேர்த்தாச்சு. மாங்காயும் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். மீன் போட்ட உடனே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு.
அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, பரிமாறலாம். மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.